வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக தோசை ஊற்றுறதுக்கு எப்படி மாவு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே இட்லிக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதே மாவுலையும் தோசை ஊற்றி எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி மாவு அரைக்க போகிறோம். பச்சரிசி 1.5 கப் எடுத்துக்கிடலாம். இட்லி அரிசி வந்து புழுங்கல் அரிசி, அது ஒரு 1/2 கப். உளுந்து 3/4 கப். வெள்ளை உளுந்து, முழு உளுந்து 3/4 கப்பு. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது மூணையும் நல்லா கழுவி ஒன்றா ஊற வச்சிடணும். பச்சரிசி, புழுங்கலரிசி இது ரெண்டையும் கழுவிட்டு அதை தனியாக ஊற வச்சிடணும். இது ரெண்டுமே குறைஞ்சது 6 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சாலும் சரி, தனித்தனியாக அரைச்சி கலந்துக்கிட்டாலும் சரி, அளவு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இதை உப்பு கலந்துட்டு இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடுவோம். இது நல்லா புளிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதில் அப்படியே தோசை ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு தோசை ஊற்றிக்கிடலாம். இப்போ இதில் ஒரு பகுதி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா தோசை ஃப்ரீயாக இழுக்க வரணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சுட வச்சிடலாம். தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம தோசை வார்த்தோம்னா தோசை இழுக்க வராது. அதே சமயம் ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் தோசை இழுக்க வராது. கரெக்டான டெம்பரேச்சரில் தோசை ஊற்றணும். இப்போ நான் 1.25 கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா சுற்றி இழுத்துருக்கேன். நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம தீயை கூட்டி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுட்டு தோசை கரண்டி வச்சே எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயை தடவி விடணும். மாவு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம தோசை கரண்டியிலே நல்லா வலிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு தின்னாக கிறிஸ்பியாக தோசை கிடைக்கும். தோசை நல்லா எல்லா பக்கம் ஓரளவுக்கு செவந்ததும் நம்ம அடுப்பை சிம்மரில் போட்டுடணும். போட்டுட்டு எல்லா பக்கம் எடுக்க வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக நம்ம அதை உருட்டி எடுத்துடலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் பார்த்துக்கிடணும். அதே சமயம் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். ரொம்ப எண்ணெயாக இருந்ததுன்னா நல்லா தொடச்சி எடுத்துடணும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றணும். எல்லா பக்கமும் ஒன்று போல் செவந்ததும் அதே மாதிரி தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமும் எடுக்க வருதான்னு பார்த்துட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக டெம்பரேச்சர் இருந்ததுன்னா நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல் செவந்து வரும். இனி நம்ம கீ ரோஸ்ட் இல்லைன்னா பேப்பர் ரோஸ்ட் எப்படி ஊற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம மாவு ஊற்றி இழுக்கணும். இழுக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும், அதில் நல்லா ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும் எல்லா பக்கமும். இனி நம்ம நெய் நல்லா விட்டுட்டு அதே மாதிரி எல்லா பக்கமும் தடவி விடணும். நம்ம தோசை ஊற்றுன உடனே எண்ணெயை ஊற்றி தடவக்கூடாது. தோசை நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரம் ட்ரை ஆகும். அதை ஒரு 2 செகண்ட் கழித்து அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் செவந்ததும் எடுக்க வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட தேவையில்லை. ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால 2 பக்கமே நல்லா வெந்திருக்கும். இப்போ கீ ரோஸ்ட் ரெடி. இனி இப்போ கோன் தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசையில் பாதி வெந்திருக்கும்போது நம்ம எடுக்க வருதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு கட் கொடுக்கணும்.
அப்புறமா ஒரு கார்னரை தூக்கி அடுத்த கார்னரில் வச்சு ரோல் பண்ணோம்னா நமக்கு கோன் தோசை ரெடி. நீங்களும் பச்சரிசி, புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் இந்த கரெக்டான ரேஷியோவில் கம்பைன் பண்ணி தோசை ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.